ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் 6வது பாசுரம் பார்க்க போகிறோம். இந்த பாசுரம் ஏன் பாடுனா, எதுக்காக பாடுனா அப்படின்னு பார்ப்போம். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வளர்ந்து வருகிறாள். குழந்தையாக இருந்தபோது பெரியாழ்வார் சொல்ல சொல்ல கண்ணன் புகழெல்லாம் தெரிந்து கொண்டு அவள் வளர்ந்து வருகிற போது கண்ணனையே கணவனாக வரிந்து அவள் நினைக்கிறாள். அதனால் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் எல்லாம் சொன்னபோது பெரியாழ்வார் அழைத்து கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறா, நான் எம்பெருமானையே பெருமாளையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னபோது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னபோது தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவனை அடையலாம் அப்படின்னு. அப்போ அந்த நோன்பு இருக்கிறா. அப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறா. யாருக்குன்னா, திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய நம்ம அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறா. நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைய அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொல்லுங்களோ அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. அப்படின்னா என்னென்னா, மனம் நிறைந்த இந்த பூம்பொழில்கள் இருக்கக்கூடிய அழகர் மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு இந்த எனக்கு திருமணம் எம்பெருமானோடு நடந்து விட்டா. அவன் எனக்கு சொல்கிறா, 100 தடா பெரிய பாத்திரத்தில் வெண்ணெய் வாங்கி வைப்பேன், 100 தடாவில் சர்க்கரை பொங்கலை விட இன்னும் தித்திப்பாக இருக்கக்கூடிய அக்கார வடிசிலது அதை செஞ்சு வைப்பேன்னு வேண்டிக்கிறா. இதை அந்த எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அரங்கநாதன் அவளை ஏற்றுக்கொள்கிறாள். அவர்கள் திருமணம் முடிகிறது. அதற்கு பின்னால் இந்த வேண்டுதலை நிறைவேற்றினாளா இல்லையா என்பதை, அதை யார் நிறைவேற்றினாங்கிறதையும் என்னோட அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.